ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. நிஃப்டி 24,271 பாயிண்ட்ஸில் இருக்குது. 279 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 79,379 பாயிண்ட்ஸில் இருக்குது. 786 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. மோரலாட் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. பட் இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட்டில் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த சமயத்தில். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவசரப்பட்டு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு டைம் கிராஷ் ஆச்சு, இனி கிராஷ் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த டைமில். ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் சில ஸ்டாக்ஸ், அது எல்லாமே இன்றைக்கி வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெல் கம்பெனி வாங்கியிருந்தேன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ அது வந்து 295, 296 அந்த ரேஞ்சில் ஒரு 10 ஷேர் வாங்கி போட்டேன். ஸோ இன்றைக்கி அது ஒரு 4% மேலே ரேலியாக இருக்குது. 299 ரூபா வரைக்கும் ஹைப் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி லிமிடெட், அதில் ஒரு 25 ஷேர் வாங்கினேன். ஐஆர்எஃப்சியில் ஒரு 10 ஷேர் வாங்கினேன். சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு 100 ஷேர் வாங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஹெச், அப்படி அடுத்தது ரிமைனிங் கொஞ்சம் 2 ரூபா 3 ரூபா அப்படி கிடந்துச்சு. அதில் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கும் இன்னொரு பென்னி ஸ்டாக்கும் மோரலாட்டு வாங்கினேன். இப்படி தான் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டில். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் அது வந்து என்ன கொஞ்சம் இறங்கணும். ஸோ இறங்கிச்சுன்னா டேரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுப்பேன். மோரலாட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பானோட டெப்டி கவர்னர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்ற மாட்டாங்க. மார்க்கெட் அன்ஸ்டேபிளாக இருக்க சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐவோட அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ரேட் கட்ஸ் பண்ணலை, ஹோல்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா, அன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1420 ரூபா வரைக்கும் போனது. இப்போ நான் 1410 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 850 ரூபாவில் கன்சிடர் பண்ணோம் நாட்கோ ஃபார்மா. ஸோ இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நாட்கோ ஃபார்மா எனக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே 5% கிட்ட போனது. இப்போ ஒரு 4.5% பாசிட்டிவ்ல இருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ கன்சிடர் பண்ண எல்லாத்துக்குமே நாட்கோ ஃபார்மா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபினான்ஸ், இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 20% மேலே காலி. மோரலாட்டு 346 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 36 கோடி லாஸ், சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 120 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் லோன்ஸ், அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸும் அடுத்தது வந்து இன்க்ரிமெண்டல் ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சில ஸ்டேட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இங்கே எல்லாமே அது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட் லோன்ஸ்னால இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் ப்ரொவிஷன், இதில் அவங்க சொல்லியிருக்கிறது ப்ரொவிஷன் அஸ் எ பர்சன்டேஜ் அவங்களோட புக் லோன் போர்ட்ஃபோலியோவில் 3.38% அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் அது 0.88% இருந்தது. இப்போ 3.38% அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 5.46% அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது வந்து பார்த்தீங்கன்னா 3.2% இருக்கு. மோரலாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்பர்சிங் லோன்ஸை வந்து 140 பிரான்ச்சஸில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸ் ஷேர் ப்ரைஸ் கீழே விழுறதுக்கு இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் வேதாந்தா பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிட்டி லா ட்ரிபியூனல் வந்து ஃபைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிமர்ஜர் ஸ்கீமுக்கு. இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா கர்வ், ஆக்சுவலாக டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போகும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க லான்ச் பண்ணுற காரை பேஸ் பண்ணி இன்னைக்கு மேலே போகும்னு நினச்சேன். பட் டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் மேலே போகல, அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 1017 ரூபா 1018 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க டாடா கவ் இவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17.49 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஸோ அவங்க வந்து டாடா கவ் ஐசிஇ அந்த செக்மெண்டோட டாடா கவோட டோட்டல் மாடல் அவங்க வேரியண்ட்ல லான்ச் பண்ணதோட ப்ரைஸ் செப்டம்பர் 2 டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்டிபிசி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2032 பார்த்தீங்கன்னா 80 GW ஆஃப் கோல் பேஸ் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அவங்க ஆட் பண்ண பிளான் வச்சிருக்காங்க. அதில் 33% பார்த்தீங்கன்னா 26 GW. அதில் வந்து ஃபாசில் அண்ட் நான் ஃபாசில் ஃபியூல் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2032 60:40 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஜிகாவாட்டை ஆட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80 GW 26 GW வந்து கோல் பேஸ் கெப்பாசிட்டியும் 9.5 GW வந்து இப்போ அண்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2032 அவங்க அட்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்டிபி தரப்புல இருந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. 12,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறான்னு சொல்லியிருந்தாங்க நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இப்போ அப்ரூவலும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜிலேருந்து வந்து அப்டேட். சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 76% ஸ்டேக்கை ரெய்னம் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனியில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க 660 கோடிக்கு. இது ஒரு மல்டி பிராண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கம்பெனி. இதில் வந்து 76% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அக்யூர் பண்ணுறது 2 டிரான்ஜே மூலமாக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஜில் 51%, செகண்ட் டிரான்ஜில் 25% பார்த்தீங்கன்னா இது அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஜில் 400 கோடியும் அடுத்த டிரான்ஜில் வந்து 260 கோடியும் கொடுத்து டோட்டலாட்டு 660 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த ரெய்னம் வந்து 1782 மெகாவாட் உள்ள விண்ட் எனர்ஜியும் 148 மெகாவாட் உள்ள சோலாரும் 572 மெகாவாட் வந்து பேலன்ஸ் வந்து பிளான்ட் எனர்ஜி அண்டர் மெயின்டெனன்ஸ் சொல்லியிருக்காங்க. மோராட்டு சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னம் எனர்ஜியில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 420 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 2304 கோடி பண்ணியிருக்காங்க, 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 37.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 467 கோடியாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 8% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 20.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாட்டு கமின்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால இன்னைக்கு 8% மேலே ஷேர் ப்ரைஸ் ஏற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட் JSW ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. இவங்க நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 2500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMDC தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லம்ப் ஒர்க்கான அயன் பிரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 5950 ரூபா பெர் டன்னாக இருந்தது, இப்போ 5350 ரூபா பெர் டன்னாட்டு குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அயன் ஓர் ஃபைன்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து டன்னுக்கு 5110 ரூபா இருந்தது, இப்போ 4610 ரூபாட்டு குறைச்சிருக்காங்க. மோராட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து NMDC கொடுத்த அப்டேட்டு, ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எலரா கேபிட்டல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பங்களாதேஷில் டென்ஷன், பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து ஊரடங்கு, போராட்டம் அப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அங்கே உள்ள டெக்ஸ்டைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்தியாவில் இருக்கிற டெக்ஸ்டைல் கம்பெனிஸோட எக்ஸ்போர்ட் அதிகமாச்சுன்னா இந்தியாவோட டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. இதனால டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது பங்களாதேஷில் இப்போ இருக்கிற பிரச்சனை மேபி கம்ப்ளீட் ஆகிறது 6 months மேலே எடுக்கும். ஸோ மோரலாட்டு அந்த சமயத்தில் நம்மளோட இந்தியன் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போய் மார்க்கெட் ஷேர் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்கை பற்றி இவங்க எலரா கேபிட்டல் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்சம் லிவிங் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக் அப்டேட் பார்க்கும்போது 278 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் 220 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 9 ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகுது. ரிசர்வ் கேட்டகரிக்கு 3 ஈக்விட்டி ஷேர் வந்து, அதாவது 44 ஈக்விட்டி ஷேர் இருந்திருந்தால் 3 ஈக்விட்டி ஷேர் வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கு எலிஜிபிள். ஜென்ரல் கேட்டகரிக்கு 88 ஈக்விட்டி ஷேருக்கு 1 ஈக்விட்டி ஷேர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெல்சம் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் 220 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 184 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து AIA அப்படிங்கிற ஒரு கம்பெனி, AIA இன்ஜினியரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 500 கோடி பைபேக்கு 12% ப்ரீமியமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 கோடி பைபேக்கு ஒரு ஷேருக்கு 5000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12% ப்ரீமியம், 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர் வந்து அவங்க பைபேக் பண்ணுறாங்க. அவங்களோட டோட்டல் ஈக்விட்டியில் 1.06%. ஸோ அந்த பைபேக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்டு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த AIA இன்ஜினியரிங் கம்பெனியில். மோராட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 19% கீழே விழுந்திருக்கு, 330 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 7.5% மேலே போயிருக்கு, 4450 கோடியாக இருக்குது. எபிட்டா 9% டவுன் ஆயிருக்கு, எபிட்டா மார்ஜின் 12% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு இது பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து இந்த மந்தில், அதாவது ஜூலை மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் அதிகமாக ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4.55 மில்லியன் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசான்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் டிமேட் அக்கௌண்ட் 166.84 மில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 34,000 கோடி வந்து எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் பம்ப் பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோரராட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறது அதிக அளவில் வருது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட்டும் அதிகரிக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 1.64 லேக் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வந்து மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டலுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3.85 crores சொல்லியிருக்காங்க. அதாவது
4 ஃப்ளோர்னு சொல்கிறாங்க. 22, 23, 24, 25ன்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஸ் 3rd பில்டிங்னு. ஸோ அந்த டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1.64 லேக் ஸ்கொயர் ஃபீட்டு, 34 கோடி இது அதோட லீஸோட வேல்யூ வந்து 34 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 30 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து டிரான்சாக்ஷனுக்கு 74.65 லட்சம் பே பண்ணியிருக்காங்க. 165 கார் பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட மந்த்லி ரெண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ வந்து 233 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்ட் எக்ஸ்கலேஷன் வந்து 15% அந்த எண்டில் வந்து, அதாவது எல்லா 36 மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா 15% வந்து ரெண்ட் எக்ஸ்கலேஷன் வந்து இவங்க பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இவங்க சொல்லியிருக்க அந்த டாக்குமெண்ட் லைசன்ஸ் கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து January 15, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட் அவுட் பீரியட் வந்து ஜூலை 15 டு டிசம்பர் 31, 2024ன்னு சொல்லியிருக்காங்க. காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து 41.23 lakhs per monthன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா இது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரில. ஸோ மோராட்டு இப்போ ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. 1.64 ஸ்கொயர் ஃபீட்டை 3.85 கோடிக்கு மந்த்லி ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.